பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகள், வித்தியாசமான மனிதர்கள், அவங்களுடைய அனுபவங்கள் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தோடு பயணிச்சிட்டு இருக்கு. இந்த வாரம் ஆதி தமிழர்கள் கண்டுபிடித்த அற்புத கலையான வர்மக்கலை துறைக்குள் பயணிக்க இருக்கிறது. இதில் ரொம்ப ஆழமான பார்வை கொண்ட ஒரு நபரை தான் பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. இந்தியாவில் தமிழகம், கேரளம், ஆந்திராவினுடைய கிழக்கு பகுதிகளில், தமிழ் ஈழ பகுதிகளில் எல்லாம் இந்த வர்மக்கலை வியாபித்திருந்ததாக குறிப்புகள் சொல்கிறது. ஆனால் இவ்வளவு அற்புத கலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரகசியமாகவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய மகத்துவம் அப்படின்றது மகோன்னதமாக இருக்கிறது. ஒரு தற்காப்பு கலையாக, போர்க்கலையாக, ஏன் மருத்துவ கலையாக இருக்கக்கூடிய வர்மக்கலையில் ஒரு ஆழ்ந்த ஞானம் கொண்ட ஒருவரை தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. குருவின் உத்தரவுப்படி நடப்பது வர்மக்கலையில் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 75 ஆசான்களின் அனுபவங்களை பெற்றவர். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்ற ஒரு நபரை தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. வர்மக்கலையில் மிக முக்கியமான நபர். அவரை பற்றிய ஒரு அழகிய குறிப்புகளோடு பயணிக்கலாம். தாரணிந்த ஈசன் அன்று ஆயிக்கு சொல்ல, தாயான ஈஸ்வரியும் நந்திக்கு சொல்ல, பரிவுடனே நந்தி சொன்ன மார்க்கம் பாடினேன் வர்மசூத்திரம் பண்பாய்த்தானே. வர்மசூத்திரம் நூலில் போகர். வர்மக்கலை என்பது உடலின் முக்கிய நாடிகள், நரம்புகள் பற்றின அறிவை மையமாக கொண்ட ஒரு கலை. மனித உடலில் 108 உயிர்நிலைகள் இருப்பதை அறிந்து அந்த உயிர்நிலைகளை முறையாக கையாள்வதன் மூலம் ஒருவரின் உடலை வளமையாகவும் வலுவிழந்து செயலற்று போகவும் வைக்கும் மிக நுட்பமான கலைதான் இந்த வர்மக்கலை. வர்மக்கலையில் தேர்ந்த வைத்தியர்கள் மிகச்சிலரே இப்போது நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர்தான் இன்றைய பேசும் தலைமையின் சிறப்பு விருந்தினர், வர்ம யோகி டாக்டர் என் சண்முகம் அவர்கள். வர்ம நூல்கள் எல்லாமே ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருக்கும். வர்ம கலையினை குருமுகமாக பயில்வதே சிறப்பு. அப்படி தான் சந்தித்த 75 வர்ம ஆசான்களை பற்றியும் அவர்களிடம் தான் பயின்ற அனுபவங்களை பற்றியும் பிரமிப்போடு பகிர்ந்து கொள்கிறார் இந்த வர்ம வீரர். பார்வையை ஒரே இடத்தில் பாய்ச்சி அதன் மூலம் விளைவுகளை உண்டாக்குவதே நோக்கு வர்மம் எனப்படும். அந்த நோக்கு வர்மத்தை எப்போது பயன்படுத்த வேண்டும், எந்த நோய்க்கு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விவரிக்கின்றார் இந்த வர்ம சூத்திரத்தின் சூத்திரதாரி. வர்ம மருத்துவம் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும், நோய் பிணியில்லா ஒரு சமூகத்தை படைத்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பயணிக்கும் டாக்டர் என் சண்முகம் அவர்கள் சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு வர்மக்கலையின் மூலம் செய்யும் சிகிச்சை முறைகள் குறித்தும், உயிர் சக்திக்கும் உடல் பலத்திற்கும் வர்ம முறைகள் ஆற்றும் பங்களிப்புகள் குறித்தும் வெளிப்படையாய் நம்மிடையே மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் வர்ம யோகி பேராசிரியர் டாக்டர் என் சண்முகம் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். திருமூலர் வர்மக்கலை ஆராய்ச்சி சிகிச்சை மையத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஏராளமான அனுபவங்கள். வர்மக்கலை அப்படின்றதே ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. அதை பேசும் தலைமை கொஞ்சம் திறந்து பார்க்க ஆசைப்படுகிறது. பயணிக்கலாம். வணக்கங்க. வணக்கம். வர்மக்கலை தமிழர்களினுடைய ஒரு அற்புதமான கலைகளின் அனுபவ தொகுப்புல வர்மக்கலையை சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அது பற்றியெல்லாம் பேசலாம் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி வர்மக்கலை தொடர்பாக நிறைய நூல்கள்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அது படிக்கிறப்பயே தொடு வர்மம், படுவர்மம், நோக்கு வர்மம் அப்படிலாம் படிக்கிறப்ப ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அதெல்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு முக்கியமான வர்ம புள்ளி அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணணும்லாம் ஆசை இருந்தது. அது மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுல வர்ம கலைகள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறப்பயே ஒரு கியூரியாசிட்டியில் இதெல்லாம் பண்ணி பார்த்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். அப்படிலாம் இருக்குங்களா? நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, நானும் தொடக்கத்தில் வர்மக்கலையை படிக்கின்ற பொழுது வீடே ஒரு பள்ளியாக, வர்மத்துக்கு ஒரு பள்ளியாக இருந்தாலும் பல்வேறு ஆசான்களை தேடி போகிறோம். அப்போ அவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா எனக்கு மூல ஆசிரியர் வர்மத்துக்கு.
அதே போல் முதலாக நான் வந்து ஒருவரை தொட்டு சரி பண்ணதும் எங்கள் அம்மாவை தான். ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுடைய மூக்கு பகுதியில் ஒரு அடிப்படுது. அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு சொன்னது மாதிரி ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னது மாதிரி, வர்மத்தினுடைய ஒரு பக்கம் அடிபட்டால் அடுத்த பக்கத்தில் அதை தட்டி சரி பண்ணலாம். இதுதான் பேசிக் லெவல். அப்போ நான் தொடக்க நிலையில் படிச்சுட்டு இருந்ததுனால மூக்கில் அடிபட்டதுன உடனே ஒரு பக்கம் பார்த்தேன், அங்கே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தது. அதனால் அடுத்த பக்கம் சரி பண்ணணும். அப்போ மயங்கி இருந்தால் தண்ணீர் தெளிக்கக்கூடாது என்பது வர்மத்தில் ஒரு ரூல். உடனே தெளிக்கக்கூடாது. அப்படி தெளிச்சோம்னா இமீடியட்டாக சடனாக ஒரு ஆக்ஷன் வரும், திரும்ப மயங்கிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது அனுபவத்தில் புக்கில் இருக்கிறது இதெல்லாம் இருந்தாலுமே ஒவ்வொரு நோயாளியுடைய அனுபவமும் வித்தியாசம். அதனால் எங்கள் அம்மாவுக்கு முகத்தில் தண்ணீர் தெளித்த உடனே அவங்க எழுந்தாங்க, மயங்கிட்டாங்க. எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது 2 விரல்களையும் மூக்கினுடைய 2 பக்கமும் வெளியில் வச்சுட்டு மைல்டாக அசைச்சு கொடுத்தோம். அப்போ எங்கள் அம்மா நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ இது ஒரு வர்மக்கலையினுடைய தொடக்கத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸான விஷயம். அதே போல் ஒரு 7-8 ஆண்டுகள் ஒரு ஆசானிடம் மாணவனாக இருந்தேன். ஆனால் அவருடைய அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, குருகுலம் அப்படிங்கிறது நார்மலாக மாணவர்கள் எடுப்பாங்க. இதே மாதிரி அந்த ஆசான்ட்டு நாங்கள் பல மாணவர்கள் இருப்போம். பலர் அடிபட்டு வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு எண்ணெயெல்லாம் போட சொல்லுவாங்க. ஆயில் எல்லாம் மேலே அப்ளை பண்ணிடுவோம். ஆசான் ஒரு குறிப்பிட்ட இதில் வருவார், வந்து எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவார். அவர் மட்டும்தான் இருந்து அந்த ரகசியமான இடங்களை பண்ணுவார். 7 ஆண்டுகள் ஒரே ஆசான்களிடம் இருந்தேன். மிச்ச வர்ம புள்ளிகளை எப்படி இயக்கணும் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இது மட்டும் கற்றுக் கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு என்னுடைய வீட்டு கதவை தட்டுறாரு அந்த ஆசான். என்னுடைய வீட்டுக்கு வந்து தட்டுன உடனே என்னன்னு பார்த்தா உடம்புல அங்கங்கே சில இரத்தக்கரைகள்லாம் இருந்தது. என்னன்னு கேட்டேன். போன பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா, நான் பஸ்ஸுக்கு உள்ளேயே உருண்டுட்டேன், பல இடங்களில் அடிபட்டுடுச்சு, இப்போ எனக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், எனக்கு எண்ணெய் போடாதானே தெரியும், மசாஜ் பண்ண தெரியாது அப்படின்னு. அப்போதான் சொன்னார், நீ வா உனக்கு சொல்லித்தரேன். நரம்பேது பிரிவேது என்று அறியார் தடவல் மார்க்கம் செய்வார். இதுதான் வர்ம நூலில் சொல்லியிருக்கிறது. நரம்பு எதுன்னு தெரியணும், அதனுடைய பிரான்ச் எங்கெங்கெல்லாம் பிரான்ச் ஆயிருக்குன்னு தெரியணும், அந்த பிரான்ச்சுக்கு ஏற்ப அந்த பிரிவுக்கு ஏற்ப தான் தடவல் வரணும். இதை வந்து ரகசியமாக வச்சுருந்ததை அன்னைக்கு என்னுடைய ஆசான் அவருடைய உடம்புல முதலாக தடவுவதற்கு சொல்லும் பொழுதுதான் எண்ணெய் அகங்கையில் தான் போடணுமே தவிர புறங்கையில் தடவக்கூடாது. நம்ம கிராமத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டே இருப்போம், திரும்ப ரிவர்ஸ்ல இப்படி பண்ணுவோம், இங்க எண்ணெய் வந்துரும் இல்லவா, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரூல் இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். அப்போ அகங்கையில் தடவணும், புறங்கை தடவக்கூடாது. முதுகில் வரும்பொழுது இந்த இடத்துல அப்படியே தடவிட்டே வரும்போது இங்க வெயிட் கொடுக்கக்கூடாது. அவர் எந்த இடத்துல அழுத்தக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த இடம் நேரடியாக நம்முடைய லங்ஸுக்கு தொடர்புடையது. வெகு காலத்துக்கு முன்னாடியே எந்த இடத்துல வந்தா லங்ஸுக்கு போகக்கூடிய நரம்பு வருது, எந்த இடத்துல வந்தா கிட்னிக்கு போகிற நரம்பு வருது, இதையெல்லாம் தெரிஞ்சிட்டு முதுகில மேல இருந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்றதான்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதாவது கையை பிடிச்சு பழக்கி கொடுக்கறாது. இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தம் கூடாது. அப்போ என்னன்னா அவருடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 65 கிலோ தான் அப்போ இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வெயிட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்பவுமே சொல்லுவார். அப்பவுமே ஒரு பாடம் அவர் படிச்சிருக்கிறார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும், இது குழந்தையா இருந்தால் இவ்வளவு கொடுக்கக்கூடாது, பெண்களாக இருந்தால் இவ்வளவு கொடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் அழுத்தம் குறைக்கணும். ஸோ இதெல்லாம் அவருடைய உடம்புல படிக்கும்போது தான். அதனால என்னென்னா வர்மக்கலைக்கு போய் படிக்கணும்னு போன நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு தந்த 2 பேருமே 2 குருநாதர்கள். ஒன்று கருவிலேயே எனக்கு நினைச்சிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவுடைய அப்பாவும் அதே போல வர்ம நிபுணர். பல ஆண்டுகள் எனக்கு மாணவனா ஏற்றுக்கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானுடைய உடம்பில் தொட்டு அந்த சிகிச்சை முறையை செய்ததுனால இன்னைக்கு பல லட்சம் பேரை தொடுகின்ற பொழுதும் மனதுக்குள் அச்சம் இல்லாமல் குரு நிலையை நினைத்து கொண்டு அந்த இடத்துல தொடுகின்ற பொழுது நமக்கு அவர்கள் உணர்த்திய அறிவு இம்மீடியட்டா வரும். வர்மத்துல வந்து போட்டிருப்பாங்க, வர்மம் ஒளியாய் நிற்கும். ஒளினா லைட், 1000 வாட்ஸ் லைட் எப்படி மின்னல் போனது மாதிரி உள்ள போகும் அப்படின்னா எழுதியிருப்பாங்க. ஆனா எனக்கு அதை வந்து இன்னொரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு காட்டி தந்த பெருமானார்கள் பலர் இருக்கிறாங்க. ஸோ அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கலாம். வர்மம் என்பது குலம் சார்ந்து இருக்கிறது, ரகசியமாக வைக்கப்படுகிறது, ஒரு குருகுலமாக மாற்றப்படுகிறது. அப்படிதான் பயணப்பட்டிருக்கிறப்பங்கய்யா. உங்க குடும்பத்திலேயே தாயார்
மரபு வழியில அனுபவம் இருந்தாலும் ஏன் நிறைய ஆசான்களை நீங்க தேடி தேடி போய் பார்த்திருக்கிறீங்க? இதுதான் மிக முக்கியமான விஷயம். என்னன்னா, கற்றது கைமண் அளவு. ம் கற்றது கைமண் அளவு அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நினைச்சிட்டாங்கன்னா படிச்சுட்டே இருக்கலாம். படிப்புக்கு நேரம் கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு மகானை பற்றி இங்க பேசணும். 93 வயதில் வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷியை சந்திச்சேன். அவர் தெரியும், ஆழியாரில் உட்கார்ந்து அறிவு திருக்கோயில் பண்ணினவர். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற அந்த மகா மந்திரத்தை உலகமெல்லாம் உச்சரிக்க சொன்னவர். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 93 வயதில் அவர் ஒரு 21 பேருக்கு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த வயதிலையும் அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்து 4 மணி நேரம் அசையாம உட்கார்ந்துருப்பார். அப்போ அவர் சொன்னார், கல்விக்கு வயது கிடையாது, நீ எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கும் சொல்லிக் கொடு. எனவே இந்த கற்றது கைமண் அளவு அப்படிங்கிறத அவரும் உணர்ந்திருந்தார். பால்ராஜ் ஆசான் ஒருத்தரை பார்க்குறேன், செவரக்கோடுன்னு இடத்துல பால்ராஜ் ஆசான ரொம்ப பிற்காலத்தில், இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சந்தித்தேன். அவர் சந்திச்ச உடனே சொன்னார், எனக்கு கையில் உள்ளதும் காலில் உள்ளதும் தான்ப்பா தெரியும், மிச்சம் உள்ளதெல்லாம் எனக்கு எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஒரு 30 ஆண்டுகள் படித்திருந்த எக்ஸ்பீரியன்ஸை விட எனக்கு சில அந்த ஆசான்கள்ட்ட இருந்து கிடைக்கும். இவருக்கு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த குடும்பத்துக்கு என்றே அவர் ஒரு டெக்னிக்ஸ் வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆசானிடம் நான் 1980 அவரை ட்ரை பண்றேன். அவர் என்ன ஸ்டூடெண்டா எடுத்துக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் இன்னொரு ஆசானிடம் ஸ்டூடெண்டா இருப்பேன். அதனால அவரை 80 நான் அவரை முயற்சி பண்ணி அவரை என்னால் பிடிக்க முடியலை. ஆனா நான் 2004ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 24 வருடம் கழித்து அவருடைய வீட்டுக்கு போறேன். அப்போதான் என்ன ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு ஒரே ஒரு டெக்னிக்ஸ் தான் டீச் பண்ணார். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீ இந்த ஒன்று படிச்சுக்கோ போதும் அப்படின்னார். இன்னைக்கு ஷோல்டர் பெயின், பெரியார்த்தரைட்டிஸ், இதுக்கெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு வித்தை தான். இது மற்ற இடத்துல நான் 74 ஆசான்கிட்ட படித்த வித்தைகளும் வேலை செய்யலை. ஸோ அப்போ என்னன்னா, ஒவ்வொருவரும் அவங்களுடைய அனுபவத்துல சில விஷயத்த வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்துல பெரியவங்க. நான் ஒரு விஷயத்துல பெரியவனா இருந்தால் நீங்க இன்னொரு விஷயத்துல இருக்கணும், அங்க இருக்கிறவர் இன்னொரு விஷயத்துல இருக்கணும். ஆல் ஆர் ஈக்குவல். நிறைய அனுபவங்களை தேடி இருக்கிறீங்க. ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு கலை குறித்து பொதுமக்கள்கிட்ட ஒரு பொது வெளியில் பேசும் தலைமை பேசிட்டு இருக்கு. நிறைய அனுபவங்களை பகிரலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தமிழ் மரபுக்குள் பேசும் தலைமை பயணித்துட்டு இருக்கிறது. உடலை, உள்ளத்தை, உயிரின் இயக்கத்தை எல்லாம் வர்மம் எப்படி பார்த்தது, நம்முடைய முன்னோர்கள் எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கேன்.